ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு கொண்டக்கடலையை வச்சு ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குதுன்ட்டு. இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. இதை நம்ம ஊற வைக்கிறது, நம்ம அரைச்சி புளிக்க வைக்கிறது, இது மட்டும்தான் இதுக்கு தேவை. அதுக்கு மட்டும்தான் டைம் ஆகுது. மற்றபடி சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி தான் செஞ்சுக்கிறேன், கார சட்னி. இது வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது இந்த சுண்டலில். சுண்டல், பச்சை பயிறு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கணும். இது நான் இன்றைக்கி வந்து சுண்டல் வச்சு ஒரு தோசை செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்து மட்டும் புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். கொண்டக்கடலை தோசை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் வந்து கருப்பு சுண்டல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் வந்து டம்ளரு கப்பு நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர், பெரிய டம்ளரு, இது வந்து ஒரு 250 மில்லி பிடிக்கும், 250 கிராம் பிடிக்கும். இதுலேயே நீங்கள் வந்து மற்றதையும் அளந்துக்கணும். அதே டம்ளர்லேயே நான் வந்து அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு அரை டம்ளர் பச்சரிசி, ஒரு 1/4 டம்ளர் உளுந்து, ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். இது நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அரைச்சி காலையில் அரைச்சி நைட் நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ நான் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன் பாருங்கள், நல்லா ஊறிச்சு. இது கூட வந்து 2 பொருள் போட்டு அரைக்கணும். அது என்னன்ட்டு அரைக்கும்போது நான் இப்போ காமிக்கிறேன். வாங்க இது எப்படி அரைக்குதுன்ட்டு பார்க்கலாம். நல்லா ஊறணும், அதே மாதிரி நல்லா புளிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சது வந்து நான் வந்து 2 பேட்சாக அரைக்க போகிறேன். ஒரு பேட்ச் வந்து நான் உள்ளே போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், இதை நம்ம உள்ளே போட்டு நம்ம அரைச்சிடலாம். நம்ம வந்து ஊற வச்ச தண்ணியே போட்டு நம்ம அரைச்சிடலாம். அந்த தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. இப்போ ஒரு பேட்ச் அரைச்சாச்சு. நான் வந்து இன்னொரு பேட்சும் அரைச்சிட்டேன். அதையும் வந்து இதிலேயே ஊற்றிடலாம். மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலந்துட்டு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோசை ஊற்ற முடியும். மிக்ஸியை வந்து நான் கழுவி அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விடணும். ஃபஸ்ட் நான் கொஞ்சம் கலந்து விட ஃபஸ்ட் நான் வர ஹெல்ப்புக்கு வைக்கிறேன். நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 8 மணி நேரம் வந்து நல்லா புளிக்கட்டும். போதும் வசந்தா? நல்லா மாவு அரைச்சி வச்சு எனக்கு வந்து 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. அதுக்குள்ளே என் பேரை வந்து கையை விட்டுட்டு போயிட்டா. இப்போ பாருங்கள் நல்லா பொங்கிடுச்சு, சூப்பராக இருக்குது. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எது வேணால் வச்சுக்கலாம். இது நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு நம்ம தோசையோட ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து எப்பவும் போல் வெங்காயம் தான் நான் தேய்க்கிறேன். வெங்காயம் தேய்ச்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கண்டி மாவு எடுத்து கல்லில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு புரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு தோசை. இதை மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா ரவுண்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், நீங்கள் எண்ணெய், நெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் நெய் போட்டு கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு, 1 நிமிஷம்தான். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். அப்படி எடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. இவ்வளோ நேரம் என் பேத்தி போனை பிடிச்சிட்டு இருந்தா, இப்போ வச்சுட்டு போயிட்டா. இதை நம்ம எடுத்துடலாம். இதேமாரி இன்னொரு தோசையை நான் ஊற்றி காட்டுறேன்.
இதேமாரி எண்ணெயை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ அவ்வளோ எடுத்து சுட்டுக்கோங்க. மீதி மாவு இருந்துச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு மீதி மாவுன்னு எடுத்து வைக்க தான் போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு சுண்டல் தோசை ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தோசை. இதுக்கு நான் வந்து ஒரு தக்காளி சட்னி தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் இப்படி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.